ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜி ஃபேம் பிளாக்ஸ். ரொம்ப நாளாக மொபைல் ஒன்று சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தோம். அமேசானில் ப்ரைம் டே சேல் போடுறதுனால இந்த மோட்ரோலாவோட எட்ஜ் 60 ஃபியூஷன் 5G சப்போர்ட் இந்த ஃபோன் வாங்கியிருந்தோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கிங்கை பொறுத்தளவு அந்த அட்டையெல்லாம் ஒரு ரீசைக்கிள் பண்ணுறக்கூடிய அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. பட்டு உள்ளே இருக்க நம்ம ப்ராடக்ட் நல்லா ஃபிக்ஸ்டாக இருந்தது. ரொம்ப ஆடாமல் செய்யாமல் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது பாக்ஸிங். இப்போ அதோட மேனுவல் நம்ம அந்த ஸ்டார்ட் அப் கைடு, அதுக்கப்புறம் ஒரு சிம்மு எஜெக்டர் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி டாக்குமெண்ட் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நாங்கள் பார்த்தது மெயினாக ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்புறம் நிறைய ஆப்லாம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஒர்க் வைஸ் நிறைய ஆப் தேவைப்படுன்றனால அதுக்கெலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றனால ஜஸ்ட்டு ChatGPT அப்புறம் மற்ற வெப் ப்ரௌசர்லேருந்து செக் பண்ணிவிட்டு இதை வாங்கியிருக்கோம். டிசைன் வைஸ் நிறைய ஃபோனில் அந்த டிசைன் இருக்குது. ஓப்போ, சாம்சங்லாம் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில், பேக்கில் சேம். இதில் கொஞ்சம் அந்த க்ரிப்புக்காக ஒரு வீகன் லெதர் டெக்ஸ்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. அப்புறம் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கர்வ்டு டிஸ்பிளே தான். ரொம்ப நல்லா இருக்காது. வெயிட்டு பார்த்திங்கனாலும் ரொம்ப ஸ்லிம்மாக, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. தூக்கி பார்க்கும்போது நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. அப்புறம் அதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா லோகோ நீங்கள் அந்த கொடுத்துருக்க அந்த லெதர் டெக்ஸ்சரோடு சேர்ந்து இருந்தது. அது ரொம்ப ப்ரீமியம் லுக் இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதோட வெயிட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது 180 கிராம் தான் அந்த வெயிட்டு. அதனால் அது ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பட்டு அது ரொம்ப அதிகமாக தெரியும். சில ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அந்த டிஸ்பிளே நல்லா அதை கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. வெயிலெலாம் யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதோட பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதோட கேபிள் லென்த்தும் சின்னதெல்லாம் இல்லை, ஓரளவு ஒரு 2 ஃபீட் வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு கொஞ்சம் கீழே வைக்கலாம், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் வைக்கலான்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ளூ ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்ல, ப்ளூ அண்ட் பிளாக்கில், அது என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கு யூஸ் பண்ணலாமா அது சும்மான்றது தெரியல. இதுதான் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ அதை டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம் அப்படின்னா அது 6.67 இன்ச்சு டிஸ்பிளேயோட அந்த வித்து ரொம்ப ஸ்லிம் டைப் தான். 6.67 இன்ச்சு 1.5K போலட் குவாட் கர்வ் டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு, அனிமேஷன்ஸ், அப்புறம் கேம்லாம் விளையாடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது தான் அதோட இது. அப்புறம் சிம் மெமரி கார்டு போடுற அந்த பேக் சைடு நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இதில் ஆப்லாம் யூஸ் பண்ணும்போது அது க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது. அப்புறம் பீக் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 4500 நிட்ஸ் வரைக்கும் அப்படின்ற மாதிரி அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நீங்கள் வெயிலெலாம் போகும்போது டைரெக்ட் சன்லைட்டில் கூட அந்த ஸ்க்ரீனை கிளியராக பார்க்கலாம் அப்படின்றது தான் அதோட பெனிஃபிட்டு. அதுக்கப்புறம் HDR10 ப்ளஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HDRன்றது அந்த ஸ்க்ரீன் சப்போர்ட் தான். அது நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூப்பு இந்த மாதிரி OTA பிளாட்ஃபார்மில் நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப பிக்சல் அடிப்படாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லா கிளியராக தெரியும் அப்படின்றது. ஸ்பீக்கரை பொறுத்தளவு ஸ்டீரியோ ஸ்பீக்கர், அப்புறம் இந்த டால்பி அட்மாஸ் இந்த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது சவுண்ட் உங்களுக்கு ஒரு சைட்லேருந்து வராத மாதிரி ஃபுல்லாக, இப்போ தேட்டர்லாம் உட்காந்து பார்க்குறோம்ல, அப்போ வேறு ஆங்கிள்லேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன லோகோ அங்கே தான் உங்களுக்கு ஸ்டிச் அப்படியே அதோட அந்த பேக்கிலே கொடுத்துருக்காங்க. தனியாக வராத மாதிரி ரொம்ப நைஸாக கொடுத்துருக்காங்க.
க்ரிப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 7400 ப்ராசஸர். என்ன டைப்னா MediaTek Dimensity அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸரு. அது வந்து அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரில. பட் அதோட வெர்ஷன் பார்த்திங்கன்னா 7400 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெய்லி யூசேஜுக்கு நல்லாயிருக்கும், நல்லா ஸ்பீடாக இருக்கும், மல்டி டாஸ்கிங் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது தான் மெயினாக இந்த ஃபோன் வாங்குறதுக்கு காரணம். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கூட நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு கேமில், அப்புறம் வந்து மூவிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல, அப்புறம் ஏதாவது சாஃப்ட்வேர் எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில ஃபோன்லாம் நம்ம சார்ஜ் போடுறப்ப ஹீட் ஆகுறது, இல்லை ரொம்ப நேரம் பேசுகிறப்ப ஹீட் ஆகிற இஷ்யூஸ் இருக்கும். அதெல்லாம் அதில் இருக்காது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ iPhone 15 தான் இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன். இப்போ ஃபோன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மோட்டோரோலாவோட சிக்னேச்சர் பூட்டப் இது ஹலோ மோட்டோ அப்படின்றது. அதுக்கப்புறம் போட்வேர் அப்படின்ற ஆட்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏஐ சப்போர்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்டேட் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்டோடு வரும். 3 to 4 இயர்ஸு. அது நம்ம அதில் பார்த்தா தெரியும். இதில் வந்து செட்டப் அனதர் டிவைஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு நியூ திங். நான் இப்போ தான் பார்க்குறேன். இது நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா நம்ம அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுருந்த பழைய ஃபோனில் இருந்த எல்லா ஆப் இதெல்லாம் வந்து இது ஸ்கேன் ஆகி நமக்கு இதில் வருது. ஸோ அது வந்து நல்ல விஷயம். நீங்கள் மறுபடியும் ஒன்று ஒன்றா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸ்கேன் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்லாம் இதில் இருந்தது. அப்போ நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு OTP வந்துடுது. அதனால் உங்களுக்கு அது சேஃப் தான் அப்படின்றனால அது நல்லாயிருக்கு. ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அதை எடுத்துக்கிறது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து எனக்கு வந்து இல்லை நான் மேனுவலாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், அதான் எனக்கு ஃபாஸ்ட்டுன்னா அதை பண்ணிக்கோங்க. இல்லை நான் இது ஈஸியாக இருக்குது எனக்கு அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் சிம் கார்டு எதுவும் போடல. ஃபஸ்ட்டு வைஃபை இருந்தனால வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு அதை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது டேட்டா வந்து கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு. ஸோ நாங்கள் முக்கியமாக பார்த்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் தான் மெயினாக இருக்கும் எங்களுக்குன்றனால. அது மற்றபடி எப்பயாச்சும் தான் மெயின் பார்ப்போம் இன்ஸ்டா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். பட் மெயினாக நமக்கு அதுதான். ஸோ காப்பி ஆகிட்டுருக்கு. பேட்ரி, இதோட பேட்ரி பார்த்திங்கன்னா 5500 mAh பேட்ரி. ஸோ ஃபுல் சார்ஜ் போட்டிங்கன்னா நல்லா ஏதாவது நம்ம என்ன தான் ஆப்லாம் யூஸ் பண்ணாலுமே ஃபுல் டே நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி யூஸருக்கும் அது ஃபுல் டே நல்லா வரும் அப்படின்றது தான் அதோட இது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆட் பண்ண சொல்லுது, நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அது நம்ம வந்து ஒவ்வொரு சைடும் மாற்றி மாற்றி வச்சு கொடுத்தோன்னா அது கொஞ்சம் நம்ம ஆட் ஆகிடும். நம்ம ஃபிங்கர் தான் ஆட் பண்ணிக்கும். ஸோ நான் பேட்டரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அது சார்ஜிங் ஸ்பீடு வந்து 68 வாட்டு டர்போ பவரு. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு நமக்கு 45 to 50 மினிட்ஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்ல ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இதோட கனெக்டிவிட்டி, இந்த ஃபோனில் வந்து 5G சப்போர்ட் இருக்குது. வைஃபை 6 வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ளூடூத் வந்து 5.4 இதான் ப்ளூடூத் வெர்ஷன். சார்ஜர் USB Type-C. அதுக்கப்புறம் சென்சார் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணது இப்போ பார்த்தீங்க, அது ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம நல்ல ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் நல்லாயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடும் நல்லாயிருக்கு அன்லாக் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம டிவைஸ் ஆல்மோஸ்ட் செக்கிங்லாம் முடிஞ்சு இப்போ எல்லா ஆப் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வெரிஃபிகேஷன் டைம் வந்துட்டோம். ஸோ டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் கொஞ்சம் காப்பி பண்ணிகிட்ருக்கு. இதோட வந்து அதுக்கப்புறம் மெயினாக கேமரா. ஸோ நாங்கள் பெருசாக ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க மாட்டோம். பட்டு சின்னது ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் கேமராஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. கேமரா பற்றி பேசணுன்னா மெயின் கேமராவோடது சோனி சென்சாரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ நம்ம அக்கௌண்ட் டீட்டெயிலாம் என்ன செட் பண்ணுறதுக்காக கேட்டுட்ருக்கு. ஓகே கொடுத்தாச்சு. லாங்காக இருக்குது ஃபோனு, டிஸ்பிளே பெருசாக இருக்குது. நம்ம ஹரிசான்லாம் வச்சு படம்லாம் பார்க்குறப்ப நல்லா பெருசாகவே இருக்கும். உங்களுக்கு மூவி OTTலாம் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு இது செட்டப் முடிக்கிறதுக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லா ஆப்பும் இப்போ லோட் ஆகிடுச்சு.
உங்களோட அந்த நேவிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதான் மெயின் சென்டரில் இருக்க அந்த இதை டச் பண்ணோன்னா மெயின். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பேக் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் எல்லா ஆப்ஸையும் பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி நார்மலாக எல்லா அதர் ஐஃபோன் ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருக்க மாதிரி இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்னும் நிறைய ஆப் கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டேட்டா காப்பி பண்ணிகிட்ருக்கு. இப்போ மொபைலை பொறுத்த வரைக்கும் இப்போ கேமராவை பற்றி பார்க்கலாம். கேமராவில் வந்து 50 MB சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. OIS அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. அதை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது நல்லா பிக்சர் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி தர்றதுக்கு, ஜர்க் இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஃபோட்டோ நல்லா ஷார்ப்பாக நல்ல கலர்ஸ்லாம் நேச்சுரல் கலர்ஸ் ரொம்ப பிரைட்னஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி, போர்ட்ரேட் மோட் நல்லா டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அப்புறம் 13 MP அல்ட்ரா வைட் கேமரா, அது வந்து நிறையா உங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் அதிக ஏரியா வந்து கேப்சர் பண்ணி கொடுக்கும். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஜூமுக்கு இந்த மாதிரி. ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 MB. அப்புறம் வந்து ஷார்ட்ஸு செல்ஃபி எல்லாம் டீட்டெயிலாக வரும். ஸ்கின் டோன் வந்து நேச்சுரலாக இருக்கும். அப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. 4K இந்த பட்ஜெட்டுக்கு இந்த 4Kன்றது ஓகே தான். அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நைட் மோடில் கூட ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உள்ள ரூமில் இருந்தனால சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து ரூம் லைட்டுக்கும் என்னோடய செவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம், கலர் வந்து வேறு மாதிரி பிரைட்டாக காட்டுச்சு. ஸோ ரியல் கலர் வருமா அப்படின்றது நம்ம ஒரு தடவை வெளிலலாம் எடுத்து பார்த்தா தெரியும். பட்டு அது வந்து டீட்டெயிலாக தான் விழுந்துச்சு. பேட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு, கனெக்டிவிட்டியை பற்றியும் பேசியாச்சு. இப்போ வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஒரு பார்க்க ப்ரீமியமாக அந்த டிசைன்லாம் நல்லா லெதர் ஃபினிஷோட நல்லா இருக்குது. கர்வ் டிஸ்பிளே, எனக்கு வந்து ஒரு நல்ல பேட்ரி பேக்கப் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், ஒரு ஆண்ட்ராய்டோட ஒரு நல்ல ஃபீச்சரை எனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோன், நல்ல ஃபீச்சர் இருக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி, கேமரா குவாலிட்டி நல்லா டீசெண்டாக, ஒரு ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸோட IP68 அப்புறம் 69 ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸு, டால்பி அட்மாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு வேணும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சும்மா நம்ம போட்டு பார்த்த வரைக்கும். அப்புறம் இது ஒரு ப்ளஸ்ஸுங்க. இப்போ நிறைய ஃபோன் வந்து மெமரி கார்டு போட முடிய மாட்டேங்குது. சிம் 1 சிம் 2 இந்த மாதிரி சேர்ந்து போடலாம், இல்லை ஏதாவது ஒன்று போடுற மாதிரிலாம் வந்துடுச்சு. மெமரி கார்டு ஒன்றுனா சிம் கார்டு ஒன்று தான் போட முடியுன்ற மாதிரி. இதில் வந்து மெயின் சிம் ஒரு சைடு, பின்னாடி வந்து ஒரு சிம்மு ஒரு மெமரி கார்டு போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது நல்லாயிருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. டெலிஃபோன் அப்புறம் ஹெவி கேமருக்குலாம் அது யூஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ அது கேம் நிறையா விளாடுவீங்கன்னா இது கொஞ்சம் செட் ஆகாது. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 27,000 வந்துச்சு நம்ம அதை வாங்குகிறப்ப ஆஃபரில். ஸோ சில இதில் வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாற்றி கம்பேர் பண்ணி கூட வாங்கியிருக்கலாம். ஸோ அதில் வந்து 27.5 இல்லை 26 இந்த ரேஞ்சில். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு இன்னொரு ரிவ்யூ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.